வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதி வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து குரு செவ்வாய் ஒன்றாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல குதூகலம், சந்தோஷம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து ஒரு பெரிய அளவில் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து 3ஆம் தேதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையால் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள். அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு அப்பப்போ வரும், பட் இருந்தாலும் வரலாம் சரியாகி நல்லா கிளியராக இருக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். பட் என்ன தான் இருந்தாலும் வந்து சனியும் ராகும் வந்து ஒரு பார்வை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது 6ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கும்போது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷனாக வந்து நம்ம வண்டி ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள், வேகமாக ரேஸ் ஓடுறன்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓட்டுறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 5ல் வந்து குரு செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை கொடுக்கும். நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தைகள் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில நேரங்களில் வந்து அவங்க வந்து அந்த 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த நீங்களே வந்து கொஞ்சம் குற்றம் குறைகள் குழந்தைகிட்ட கண்டுபிடிப்பீங்க. இந்த பையன் இந்த மாதிரி இருக்கானே, பட் அதெல்லாம் வந்து விட்டு விளிங்க, என்ன பண்ணுறது. 6ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் ராகு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 12 மற்றும் 7ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சுக்கிரன் ராகு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனான ஒரு மூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக ஒரு கொஞ்சம் சின்ன லேக் இருந்தாலும் கூடவே புதன் வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து அங்கே வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் லேக் அடிக்கும். தேவையில்லாத ஒரு மனஸ்தாபங்கள் பார்ட்னர்ஷிப் நடுவில் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெருத்த முன்னேற்றங்கள், ஒரு பெரிய ஒரு டோர் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரணம் குருவின் பார்வை வந்து ராசிக்கு வரும்போது அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் வந்து விருச்சிக ராசிகள் வந்து அவங்க ராசிக்கே வந்து குருவின் பார்வை இருக்கும்போது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு முன்னேற்றங்கள், பெரிய அளவில் வந்து உங்களது முயற்சிகள் இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன் புதன் இருக்கும்போது தொழில் வந்து நிறைய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், சின்ன யுத்திகள் மூலியமாக பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ என்னென்னா 11ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கிறனால, அதுவும் வந்து 7ல் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத பிடிவாதங்கள் கணவன் மனைவி நடுவில் நடப்பதற்கான வாய்ப்புகள், தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரம் ஒரு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்துக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.